போர்ட் ஆஃப் பீஸ், காசாவுக்காக போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிறத உருவாக்கி அதில் பல நாடுகளை இணைத்து டாவோஸில் வச்சு இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் அதை என்ன செஞ்சுருக்காருனா உலகத்துக்கு அறிமுகம் செஞ்சுருக்கார். இந்த போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிறது எதுக்காக உருவாகி இருக்குது? காசாவில் மிகப்பெரிய அளவில் அமைதியை நிலைநாட்டுவதற்கும் காசாவை யுத்தத்துக்கு பிறகு ரீபில்டு பண்ணுறதுக்கும். அப்படியே நிப்பாட்டுங்க, இந்த மாதிரியான விஷயத்துக்கு தானே ஐநா சபைன்னு ஒன்று இருக்குது. இந்த ஐநா சபையில் உறுப்பு நாடுகள் எல்லாரும் காசு கொடுத்து பாதிப்படைந்த நாடுகளுக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். அப்படின்னா ட்ரம்ப் அவர்களுக்கு ஐநா சபை மீது நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகணுமா வேண்டாமா? எஸ், இந்த கேள்வியை ஒரு டிபேட்டாகவே உருவாக்கியிருக்காங்க ட்ரம்ப் அவர்கள். அவங்களுடைய முடிவு இந்த போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க? இந்த போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிறத உருவாக்குனதன் வழியாக ஐநா சபையை வீக்காக காண்பிக்கிறீங்க. ஐநா சபையினுடைய ஒட்டுமொத்த வேலையும் இங்கே செயலிழந்து விட்டதாக ட்ரம்ப் அவர்கள் ஊர் முழுவதும் உலகம் முழுவதும் அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அது எல்லாமே அது ஒரு பாதிப்பாக மாறிட்டுருக்குங்கிறத ஐநா சபை குற்றமாக வைக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. பட் அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய நிலைமையில் ஐநா சபை இருக்குது அப்படிங்கிறதும் இங்கே தெளிவுபட நம்ம பார்க்க வேண்டியதுதான். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து அஃபிஷியலாக வெளியேறி விட்டார்கள் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு செய்தி கண்டிப்பாக பலருக்கும் பல பயத்தையும் புதிதாக அந்த இடத்துக்கு யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கும். அமெரிக்காவினுடைய இடத்துக்கு சீனா நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் சாம்பிளான செய்திகள் தான். இதே மாதிரி இன்னும் பல செய்திகள் இருக்குது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். ஜெலன்ஸ்கி ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, அன்றாடம் நியூஸ் வாசிக்கிறவங்க, நியூஸை தெரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள், யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வச்சு ஒரு ட்ரைலேட்ரல் மீட்டிங் அப்படிங்கிறது நடக்க போகுது. இந்த ட்ரைலேட்ரல் மீட்டிங்கில் 3 நாடுகள், ஒன்று உக்ரைன், இன்னொன்று ரஷ்யா, இன்னொன்று அமெரிக்கா, இந்த 3 நாடுகளும் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டான எவ்வளவு நல்ல ஒரு செய்தி அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடியது. ஏன்னா ஒருவேளை அப்படி 3 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து இதை பேசிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு, யுத்தம் முடிஞ்சிடும், உலகத்தில் அமைதி திரும்பிடும். ரஷ்யா அவங்க வேலையை பார்க்கலாம், உக்ரைன் அவங்க வேலையை பார்க்கலாம், அமெரிக்கா உக்ரைனுடைய ஒட்டுமொத்தமான இயற்கை வளங்களை சுரண்டலாம். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய கேள்விக்குறி. நேற்று ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு எதிராக ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது, ஆக்ட் நவ், உடனடியாக ஏதாவது செய்யுங்கப்பா, எல்லாரும் செய்கிறேன்னு சொல்கிறீங்களே தவிர எங்களுக்கான உதவிகள் கிடைத்தப்பாடு கிடையாது, ப்ளீஸ் ஆக்ட் நவ் அப்படின்னு சொல்லியிருந்தார். என்ன தான் உதவிகள் வரும், நிறைய $multi-billion அப்படிங்கிறது எங்களுக்கு உதவிகளாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏட்டில் எழுதப்பட்டிருந்தாலும் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, எதுவுமே எங்களை வந்து அடையலை, நாங்கள் எப்படி சமாளிப்பது, ரஷ்யாவை எப்படி சமாளிப்பது அப்படிங்கிற கேள்வியை ஜெலன்ஸ்கி அவர்கள் எப்போதும் போலவே இப்போதும் கேட்டு வருகிறார். பிரான்ஸ் இன்னைக்கு ரஷ்யாவினுடைய ஒரு கப்பல் அப்படின்னு சொல்லி ஒரு கப்பலை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அது ஷேடோ ஃப்ளீட்டாக இருக்குமோ, ரஷ்யாவினுடைய ஷேடோ ஃப்ளீட்டாக இருக்குமோ அப்படிங்கிறது தான் ஃப்ரான்ஸினுடைய கேள்வி. பட் ஃப்ரான்ஸ் மற்றும் அமெரிக்காவினுடைய நட்பு பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிருக்கு. மேக்ரோன் அவர்களை கேலி கிண்டலுமாக ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்ட அந்த கமெண்ட்ஸ் ரொம்பவே வைரலாக மாறிச்சு என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட ஃப்ரான்ஸ் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை ஒன்றிணைக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க. ஜெர்மனியினுடைய மெர்ஸ் அவர்கள் கூட இன்றைக்கி அமெரிக்காவுக்கு நன்றியை தெரிவித்திருந்தார்கள். மெர்ஸ் நன்றியை தெரிவித்தாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம். எதுக்காக? இல்லை, எங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய பவர் இருக்குது, எங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு மறுபடியும் காண்பித்து கொடுத்த அமெரிக்காவுக்கு பெரிய நன்றிகள் அப்படின்னு சொல்லி மெர்ஸ் அவர்கள் குறிப்பிட்டிருந்தது இங்கே நாம் பார்க்க வேண்டியது தான். அப்புறம் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஒருமித்தும் அமெரிக்கா தனியாகவும் நிற்கும் பட்சத்தில் அமெரிக்காவை ஈஸியாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளால் அடிச்சிட முடியும் தானே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனால் வரலாறும் அமெரிக்காவினுடைய டெக்னாலஜியும் அப்படி சொல்லலை. நிச்சயம் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு எப்போதுமே ஒரு சிம்ம சொப்பனம் தான். டென்மார்க்கை பொறுத்த வரைக்கும் நாட்டோவினுடைய படை பெர்மனண்டாக எங்களுடைய கிரீன்லாண்டில் நிற்க வேண்டும். அது டெம்பரரியாக வாரீங்க, வந்து நிற்கிறீங்க, பேசஸ் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் வேணாம், பெர்மனண்டாக வந்து நின்றுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி டென்மார்க் அழைப்பை கொடுத்திருக்கிறது. டென்மார்க்கினுடைய இந்த அழைப்பு ஏன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஐயோ, இன்னுமா புரியலை? நல்லா யோசிச்சு பாருங்களேன்.
டென்மார்க்கில் இருக்கக்கூடிய கிரீன்லாண்டை எனக்கு தந்துருங்கப்பா, காசுக்கு நான் வாங்கிக்கிறேன், அப்படி இல்லைனா நான் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் கூறியிருந்தார். ஒரு கட்டத்தில் ட்ரம்ப் அவர்கள் இல்லை நான் ரொம்ப என்னுடைய படையெல்லாம் வச்சு நான் என்ன செய்ய மாட்டேன், கிரீன்லாண்டை எடுக்க மாட்டேன், ஆனால் என்ன கிரீன்லாண்டை எப்படியாவது நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொன்னார். ஸோ நாட்டோவினுடைய படை அங்கே இருந்துச்சுன்னா அமெரிக்காவுக்கு அங்கே வேலையே கிடையாது. அமெரிக்கா சொல்கிற மாதிரி கிரீன்லாண்டு கிட்ட ரஷ்யாவும் சீனாவும் சேர்ந்து கடல் ஒத்திகையில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா அதை நாட்டோ தானே தட்டி கேட்டிருக்க வேண்டும். நேரடியாக அமெரிக்கா உள்ளே புகுந்து நான் தான் தட்டி கேட்பேன், அதுக்கு என்னுடைய இடம் அங்கே வேண்டும், அதனால் பேசாமல் கிரீன்லாண்டு எனக்கு தந்துருங்க அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறத கிரீன்லாண்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு கிரீன்லாண்டுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாட்டோவினுடைய ட்ரூப்ஸ் உள்ளே வர்றது தான். இப்போ டென்மார்க் நினைக்கிறாங்க இப்படி பெர்மனண்ட்டாகவே இருந்தது அப்படின்னா அமெரிக்காவினுடைய ஆட்டம் கொஞ்சமாக அடங்கி இருக்கும் அப்படிங்கிறது. ஜெர்மனியினுடைய சான்சலரும் மெர்ஸ் அவர்கள் இன்றைக்கி கிரீன்லாண்டு சம்பந்தமாக பல முக்கிய தகவலை கொடுத்திருப்பது அமெரிக்காவுக்கு எதிராக மாறியிருப்பதால் உலக அரசியலில் பெரும் பதட்டம் ஒன்றை நாம் பார்க்க நேரிடுகிறது. ஸோ என்ன வேணாலும் கிரீன்லாண்டு விஷயத்தில் ட்ரம்ப் அவர்களுடைய முடிவு எடுக்கப்படலாம். அந்த நேரம் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பெரிதும் ட்ரம்ப் அவர்களை எதிர்க்க வேண்டியதாக இருக்கும் என்பது தான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் நம்மால் உணர முடிவது. டாக்குமெண்ட் ஆன் செக்யூரிட்டி கேரண்டி. அமெரிக்கா கிட்ட எங்களுடைய டாக்குமெண்ட் ஆன் செக்யூரிட்டி கேரண்டி கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம், எல்லாத்தையுமே நாங்கள் வடிவமைத்து விட்டோம், எங்களுக்கு எப்படி செக்யூரிட்டி தருவாங்க, என்ன விதத்தில் நாங்கள் செக்யூரிட்டியை அமெரிக்கா உறுதிப்படுத்த வேண்டும், எந்தெந்த நாடுகள் எங்களுக்கு அதுக்கான ஸ்பான்சராக இருப்பாங்க, இது எல்லாத்தையுமே ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு டாக்குமெண்ட்டாக எடுத்து அதை அமெரிக்காட்ட காண்பிப்பதற்கு தயாராக இருப்பதாக ஜெலன்ஸ்கி அவர்களுடைய அறிவிப்பு இன்று வந்திருக்கிறது. கிரீன்லாண்டினுடைய பிரீமியர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, எனக்கு எதை பற்றியும் தெரியாது, அதுவும் குறிப்பாக நாட்டோவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இங்கே என்ன ஒப்பந்தம் நடந்திருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியவே தெரியாது, அதனால் இந்த கோதாவில் எங்களை சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி கிரீன்லாண்டினுடைய பிரீமியர் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். பாகிஸ்தானில் கராச்சியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 67 உயர்ந்திருக்கிறது. இன்னும் நிறைய மனிதர்களுடைய எஞ்சிய பாகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஸோ உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும் என்கிற தகவலை பாகிஸ்தானுடைய காவல்துறை அதிகாரிகள் கொடுத்திருக்கிறார்கள். டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பீஸ் போர்டு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உருவாக்கி காசாவை என்ன மாதிரியான ஒரு திட்டத்துக்கு உட்படுத்த போகிறார் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. சொல்லப்போனால் மாஸ்டர் பிளானை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் போட்டுட்ருக்கார். அந்த மாஸ்டர் பிளானை எப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறார் அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்வியாக இருப்பதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. டமாஸ்கஸ் SDF இந்த இஷ்யூ அப்படிங்கிறது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அது முடிந்து விட்டது. பட் ஐநா சபையை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் முடிவடையவில்லை. இன்னும் இதே மாதிரியான யுத்தம் தொடரும் பட்சத்தில் வெரி டென்ஸ்டு சிச்சுவேஷன் அப்படிங்கிறது சிரியா பக்கமாக இருக்கிறது. இதை முடிவுக்கு சிரியா கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை ஐநா சபை வைத்திருக்கிறது. இன்னைக்கு இஸ்ரேலினுடைய படை 22 பாலஸ்தீனியர்களை மேற்கு கரையிலிருந்து வெஸ்ட் பேங்க்லேருந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை கேட்கும்போது நீ இன்னும் திருந்தவே இல்லை இஸ்ரேல் அப்படிங்கிறது நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடிய டயலாக். பிரான்ஸ், ஜெர்மனி உட்பட பல நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பி இருப்பது காலத்தின் கட்டாயம் என்று ஜெர்மனியுடைய தலைவர் கூறியிருப்பது அமெரிக்காவுக்கு நேரெதிரான செய்தியாக பார்க்கப்படுகிறது. எலன் மஸ்க் அவர்கள் டாவோஸ் மீட்டிங்கில் கண்டிப்பாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரோபோட் மெஜாரிட்டி ஃபியூச்சரில் கால் எடுத்து வைக்க போகிறோம். ஸோ நிறைய ரோபோட், மனிதர்கள் கொஞ்சம் பேர், நிறைய வேலையை ரோபோட் செய்யும், கொஞ்சோண்டு வேலையை மனிதர்கள் செய்ய வேண்டும் இப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே நம்ம சீக்கிரமாக வரப்போகிறோம் என்பதை எலன் மஸ்க் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். எர்டகன் அவர்கள், துருக்கியினுடைய எர்டகன் அவர்கள் ஈரானுடைய அயதொல்லா கமேனி அவர்களுடன் பேசிக்கொண்டார், தொலைபேசியில் பேசிக்கொண்டார். அப்படின்னும் என்ன நடந்தாலும் சரி ஈரானுக்குள்ள இன்னொரு நாடு தலையிடுவதை என்னால் பார்த்து கொள்ள முடியாது அப்படிங்கிற செய்தியை துருக்கியினுடைய எர்டகன் அவர்கள் வெளியிட்டார் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸோ ஈரானுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இப்போ துருக்கி மட்டும்தான் இருக்காங்க என்பதுதான் கூடுதலான தகவல். ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.